Hello friends, I am Vijay Kumar from Kalakurchi district. இன்னைக்கு ஒரு ஸ்டிக் ஃபிகர் அனிமேஷன் ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்டிக் ஃபிகர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி லிங்க் ஒன்று கிடச்சிருக்கும். அதில் தேர்ட் இமேஜ் பாருங்கள், எஸ் அப்படின்னு ஒரு ஆரஞ்சில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம். பர்மிஷன் கேட்குறதுக்கு we have to give accept. ஸோ ரொம்ப ஒரு சின்ன ஒரு எம்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் தான். ஸோ ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே இது பெர்மிஷன் கேட்கும். அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா ஸ்டோரேஜ் ஏன் கேட்குது அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய அனிமேஷன் எல்லாமே நம்மளுடைய ஃபோன் டிவைஸ் கேலரியில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ அதனால் இந்த பெர்மிஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்றோம். இது ஹோம் ஸ்க்ரீன். இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் கிளிக் பண்ண பிறகு நம்ம பண்ண போகிற அனிமேஷனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். உதாரணமாக இப்போ நான் டெஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்பர் 1 அப்படி கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் டூல் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த டூல் இந்த ஃபுல்லாகவே நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு மூவ் பண்ண பிறகு இங்கே ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுக்குறோம். ஃபிகர்ஸ் வந்து ஸ்டிக் ஃபிகர் அப்படின்ட்டு இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, ஆமோஸ் இருக்குது, ஷேப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் திங் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ வச்சு நம்ம சாம்பிளுக்கு ஃபிகர்ஸில் ஸ்டிக் ஃபிகர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரெட் கலர் டாட் எல்லாமே இருக்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும்னா, we can move like this. எங்கே வேணாலும் நம்ம இப்போ மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ப்ளூ டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ டாட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் திங்கை நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த மாதிரி இருக்குது. இங்கே அடுத்தது ஒரு மூவ் டூல் மாதிரி இருக்குது. இது உள்ள நீங்கள் ட்ராக் பண்ணலாம், மாடிஃபை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஃப்ளிப் எப்படி பண்ணுறதுலாம் கொடுத்துருக்கு. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் இதில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் அடுத்தது இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்குது ரைட் சைடில், அது கொடுக்குறேன். இப்போ நம்பர் 2 இங்கே மாறி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்பர் 2ல் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கையை கொஞ்சம் தூக்குறான். ஓகே, அடுத்த ஸ்க்ரீன் நம்பர் 3 லைட்டாக அவர் பெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு நவுந்துற மாதிரி இப்போ நவுத்தலாம். அடுத்த ஸ்க்ரீன் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவரை அதாவது இதுக்கு ஒரு இதை பண்ண பின்னாடி வந்து பிளாக்காக லைட்டாக தெரியும். அதாவது போன ஃப்ரேமில் அது அவர் எங்கே இருந்தாருன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நமக்கு அசிஸ்டிவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஈவன் நம்ம இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸில் போயிட்டு திருப்பி வெப்பன்ஸ் கூட எதாவது கொடுக்கலாம். சரி இப்போ பிஸ்டல் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஸ்டல் வந்து இவர் கையில் இருக்கிற மாதிரி கூட we can give. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். சரிங்களா, பிஸ்டல். அடுத்தது இன்னொரு ப்ளஸ் கொடுக்குறேன். ஆமோவில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கொடுக்கலாம். ஸோ அந்த புல்லட் வந்து இப்போ இவர் கன்லேருந்து வெளியே வரப்போகுது. ஸோ அடுத்த இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த புல்லட் இங்கே இருந்தது இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் நவுத்தி வைக்கலாம், இங்கே வரும். அடுத்த இதில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து இதிலேருந்து இங்கே போகுது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து இதுலேருந்து நெக்ஸ்ட் இப்படி வருது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை எப்படி வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் ஃபிகர் வச்சு நிறைய யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ் நிறைய நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் முடிஞ்சிருச்சு. 13 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே ஆர் சேவ் வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளேன்னு கொடுக்குறேன். ப்ளே கொடுத்த உடனே அனிமேஷன் ஸ்பீட் ஸ்மூத்னஸ்லாம் இருக்குது. அனிமேஷன் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறேன். 2 மடங்காக வேண்டாம், ஒரு 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். ரிப்பீட் ஆகணுமா கேட்குது. ரிப்பீட் லூப் ஆகிட்டே இருக்கும். அது வேணும்னா கொடுங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்களே மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை கொடுத்துட்ட பிறகு ஸோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ போகிறான், கையில் கன் வருது, கன்லேருந்து புல்லட் வந்து வெளியே போகுது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. இது ஒரு ஐடியாக்காக இதை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேவ் பண்ண முடியும். ஸோ சேவ் கொடுத்துட்டு அனிமேஷன் ஸ்பீட் எவ்வளோ தான் இருக்கணும், எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்றதுல நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டிசைட் பண்ணிவிட்டு ஸோ க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபைலாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் சின்னதாக பண்ணுறப்ப இமிடியேட்டாக நமக்கு குயிக்காக ஆகிட்ட பிறகு இது வந்து நம்முடைய கேலரியில் சேவ் ஆகிடும். அதர்வைஸ் நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக என்ன பண்ண முடியும்னா ஷேர் கொடுத்தீங்கன்னா இட் வில் கெட் இன்டு ஷேர். ஸோ ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு கேலரியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்குறேன். ஸோ கேலரி ஓப்பன் பண்ணுறேன். கேலரியில் இந்த இமேஜ் ஃபைல் இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணமோ இது கேலரியில் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபைலாக வந்திருக்கு. இதை நம்மளுடைய கான்டென்ட்டில் இல்லை வேறு ஏதோ கான்டென்ட்டில் தேவைப்படுறப்ப இந்த அனிமேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.